ஹாய் ஹலோ மக்களே, வாங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இது வந்து அவரை அவரை கொட்டை அவரை விதை இருக்கு இல்லையா, இதை ஊற வச்சு எடுத்திருக்கிறேன். இரவு ஊற வச்சது, ராவு முழுக்க ஊறணும். இது டைம் எடுக்கும், ஊறாது சீக்கிரமாக. இது இரவையில் தான் நல்லா ஊற வச்சுக்கொள்ளணும். இப்போ அதை நல்லபடியாக குக்கரில் போட்டு அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். அவ்வளோ சீக்கிரமாக அது ஊறாது, எப்படியாவது ஒரு 8 மணி மேலே எடுக்கும். இப்போ வந்து நம்ம வந்து களி கிண்ட போகிறோம். அதுக்கு அவரைக்கொட்டை குழம்பாக்கி களி கிண்டுறதுக்கு ஒரு 2 போனி அரிசி எடுத்திருக்கிறேன். 2 போனி அரிசி எடுத்திக்கேன். இதுக்கு வந்து இப்போ தண்ணி போடுற அளவு வேணும்னு சொன்னால் நம்ம வந்து அளந்து போடுறவங்க அளந்து போட்டுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நம்ம ஒரு கைப்பக்கம் அளவு, அந்த பக்கத்துக்கு அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். சரி, அந்த அரிசியும் அடுப்பில் வச்சாச்சு. அது இருக்கட்டும், அவியட்டும். இப்போ வந்து நம்ம மசாலா தயார் பண்ணிக்கொள்வோம். ஒரு பாதி தேங்காய் எடுத்துக்கிறேன். பாதி தேங்காயை வட்டி அதையும் மிக்சரில் இந்த ஜாலில் போட்டுக்கொள்வோம். இது இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் பூண்டு, இது தேவையான கொஞ்சம் பூண்டு. இது வந்து தனியா, மல்லித்தூள், மிளகாத்தூள், இது வந்து மஞ்சள், கொஞ்சம் மஞ்சளும், கரம் மசாலாவும் போட்டுக்கொள்வோம். கரம் மசாலா, அதில் புளியும் போட்டுக்கணும், உப்பும் போட்டு தேவையான அளவு நமக்கு உப்பு இதிலே போட்டு அரைச்சிக்கலாம். இந்த பருப்பில் ஒன்றும் போடலண்ணா, உப்பு போடலண்ணா, அதையும் போட்டு கொஞ்சம் புளியையும் போட்டுக்கொள்வோம். அது சீட்டி வந்துடுச்சு பாருங்கள், ஒரு முதல் சீட்டி வந்துடுச்சு. இப்போ புளியையும் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்வோம். மசாலா அரைச்சி எடுத்துக்கொள்வோம். நல்லா மெதுவாக அரைச்சி கொள்ளணும். அரைச்சாச்சு, மசாலாவும் ரெடி ஆகிட்டு இப்போ அந்த இது பருப்பு அவிஞ்சிட்டு இல்லையான்னு பார்ப்போம். நல்லா மெதுவாக இருக்கணும். இது வந்து 5 சீட்டி 6 சீட்டி தான் அது போட்டு வைக்கிறேன். அது 1 சீட்டி 2 சீட்டிக்கெல்லாம் அவியாது, 5 சீட்டியாவது எடுக்கும். அப்போ தான் இது நல்லா மெதுவாக அவியும் காய். இந்த இது பருப்பு அவிஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மெதுவாக நல்லா அவிஞ்சிருக்கணும். இப்போ இதை ஒரு இதில் மாற்றிக்கிட்டு இப்போ நான் வந்து அந்த குக்கர்லையே தாளிக்க போகிறேன். இப்போ வந்து அந்த குக்கர்லேயே தாளிக்கிறதுக்கு இப்போ நம்ம தாளிக்கிறது தேவையானது குக்கரையும் வச்சுட்டு இப்போ தண்ணி இது எண்ணெயை ஊற்றிக்கொள்வோம். எண்ணெயும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு கடுவும் ஜீரகம் எடுத்திருக்கிறேன். கடுவும் ஜீரகமும் கருவேப்பிலை 2 வரமிளகா, அவ்வளோதான். அதையும் போட்டாச்சு. போட்டு அது முருகட்டும் கொஞ்சம். இப்போ நம்ம வந்து வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 4 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் போட்டு முருவ விடுவோம் கொஞ்சம் நேரம். அப்படி எல்லாம் நல்லா முருவட்டும். இப்போ 2 கருவேப்பிலையும் போட்டு எல்லாம் நல்லா வதக்கி கொள்ளணும். இதெல்லாம் கொஞ்சம் முருவினதுக்கு அப்புறமா இப்போ மசாலா நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை போட்டுக்கலாம். இந்த மசாலாவையும் போட்டு அதில் நல்லபடியாக எல்லாம் நல்லா எண்ணெய் வெளியில் வரும் வரைக்கும் நம்ம வந்து இதை அப்படியோ வதக்கி எடுத்துக்கொள்வோம். வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். அப்படியே நல்லா வதங்கணும். அதுவும் அப்படியே கை விடாமல் கலப்பிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் வந்து அடி பிடிச்சிரும். இது எண்ணெய் வந்து குறைவாக ஊற்றிருக்கிறேன், அதனால் வந்து கீழே அடி பிடிச்சிரும். இப்போ வந்து தக்காளியும் போட்டாச்சு. அதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து அவிச்சு வச்சுக்கிற பருப்பு இருக்கு தானே, அவரை பருப்பு, அந்த பருப்பை நம்ம வந்து இதில் போட்டுக்கணும்.
நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம களி கிண்டி இந்த மாதிரி குழம்பு வச்சு நம்ம வந்து எல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது பாருங்கள், இதுவும் அவிஞ்சிடுச்சு, அரிசியும் அவிஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த இது இருக்கு இல்லையா, ராகி மாவு போடணும். கொஞ்சம் அந்த தண்ணியை நல்லா வற்றினதுக்கப்புறம் தான் அதில் ராகி மாவு போட்டு களி கிண்டி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நம்ம வந்து இந்த குழம்புல வந்து தண்ணியை ஊற்றிக்கொள்ளுவோம். தண்ணியை ஊற்றி இப்போ வந்து மூடி போட்டு நம்ம வந்து இதுவும் ஒரு 2-3 சீட்டி வரணும். அப்போ தான் அந்த எல்லா மசாலாக்களை எல்லாம் சேர்ந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி கொஞ்சம் நல்லா கெட்டியாக நல்லா இருக்கும். ஆனால் வந்து நல்லா ருசியாக வரும். இது ஒரு 3 சீட்டி வரும். 3 சீட்டி வர மட்டும் அது அப்படி பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ வந்து இந்த களிக்கு வேலையை பார்த்துருவோம். இதை வந்து நம்ம வந்து இப்போ தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு இல்லையா, இதுக்கு மேலே மாவை போட்டு, இது வந்து ராகி மாவுன்னு சொன்னால் என்ன மாவு, இதில் தமிழில் என்ன பேர்னு சொல்லுவாங்க தெரியப்பா. இதையும் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே புழுங்கட்டும். அதுக்கு மேலே இப்போயே கிண்டக்கூடாது. மாவு போட்ட உடனே கிண்டக்கூடாது. கொஞ்சம் நேரம், அதுவும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே புழுங்கட்டும். அதோடைய அந்த ஆவியில் வந்து அப்படியே புழுங்கணும் அதுவும் மாவும். அதுக்கப்புறம் தான் அதை கிண்டி எடுத்துக்கொள்ளணும். இது நல்லபடியாக அப்படியே கிண்டி இருந்தால் நல்லா மெதுவாக அப்படியே எல்லாம் நல்லபடியாக கரைஞ்சி நல்லபடியாக வந்துடலாம். அப்படியே கிண்டிகிட்டு இருந்தால் நல்லா அப்படியே கட்டியாக எல்லாம் ஒரு முத்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து கறியும் முடிஞ்சிடுச்சு. பார்க்குறவங்க கண்டிப்பாக முழுசாக பாருங்கள். லைக் சப்ஸ்கிரைப்ஸோ கண்டிப்பாக செய்யுங்க. பெல் பட்டனையும் அமுக்குங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த களியையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு அப்படியே நம்ம வந்து உருண்டையாக உருட்டி போட்டால் அது வந்து அதில் ஷேப்பு வந்து உருண்டையாக நல்லா அழகாக வந்து வரும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. ராகி களி, குழம்பு, பப்படம். அவ்வளோதான், சாப்பிட வேண்டியதான். என்ன